CBSE Maths 10th and Tamil Trigonometry lesson 8.2 first subdivision la second problem. Second question. So what is our question? 2 tan square 45 plus cos square 45 cos square 30 degree plus minus sin square 60 degree. இதுக்கு நீங்க எப்பவுமே சைடுல இந்த மாதிரி வேல்யூஸ் எழுதி வெச்சுக்கோங்க. எப்படி எழுதி வெச்சுக்கோங்கனா டேபிளா எழுதி வெச்சுக்கோங்க. சரியா? அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி. மைண்ட்லயே செய்றேன் அப்படினு சொல்லிட்டு யாரும் செஞ்சிர வேண்டாம். அப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டுறீங்க. சரியா? அதனால மைண்ட்ல செய்ய வேண்டாம். வேல்யூஸை பக்கத்துல எழுதி வெச்சுக்கோங்க. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? சரி, ஓகே. 2 போட்டுருக்காங்க into tan square 45. So 45 ஓட வேல்யூ 1. மேல whole square plus cos 30. cos 30 ஓட வேல்யூ என்னது? √3/2. மேல என்ன போடுவீங்க? ஸ்கொயர் minus sin 60. அதுக்கும் மேல ஸ்கொயர் இருக்கு. So by 2 மேல ஸ்கொயர். ஓகே, see இப்ப 2 தான் வருது. ஏன்னா இங்க 1 ஸ்கொயர் plus √3/2 the whole square னா என்ன மாறும்? 3/4 minus 3/4. So இது ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணிடலாம். So the answer வந்து என்னது? 2. So 2 is the answer. சரியா? ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒன் வேர்டில் தான் கேட்பாங்க. இதில் நம்ம மிஸ்டேக் போடுறதுக்கான சான்சஸே கிடையாது. ஆனால் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்ல அந்த இது இதை மட்டும் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதிட்டோம்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். சரியா? ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமா? ஓகே, நம்ம அடுத்த ப்ராப்ளம் செய்யலாம் அடுத்த வீடியோவில். சரியா? இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், மைண்ட்லேயே பண்ணலாம். ஸோ மைண்ட்லேயே பண்ணுற அளவுக்கு நீங்கள் வேல்யூஸை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.